அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாமணி ஜோதிடம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த பதிவில் கடகராசிக்கு பிப்ரவரி மாதம் 2025 வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கடகராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 4வது வீடாக இருக்குது. இந்த வீட்டுக்கு அதிபதி சந்திரன், அதாவது சந்திரன் தான் மனோகாரகன் அப்படின்னு பேர். வேதத்தில் கூட இந்த புருஷ சுக்தத்தில் வரும், சந்திரமா மனசோ ஜாதக சட்டோ சூர்யோ அஜாயதா அப்படின்னு வரும். சந்திரன்றது மனசுக்கு காரணமானவராக இருக்கார் அப்படின்றது வேதமே சொல்கிறது. ஏன்னா இப்போ அதனால சந்திரன் மனசு அது பார்த்தின விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். இவங்களுக்கு குடும்பம் மேலே பாசம் அதிகமாக இருக்கும், குடும்பத்தின் மேலே நம்பிக்கை அதிகமாக இருக்கும். பொதுவாக இவங்க அமைதியான குணம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. பட் இந்த மனசு காரணன்றதுனால ஏதானும் ஒரு சோகம் எப்போவுமே கடகராசிக்காரங்கள மனசில் ஆச்சும் ஒரு சோகம், ஏதானும் ஒரு சின்ன கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். இது கடகராசிக்கு ஜென்ரலான ஒரு பலனாக இருக்குது. இவங்களுடைய இந்த மாதம் பிப்ரவரி மாதம் வேலையில் எப்படின்னா புதிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல புதிய மாற்றம் உண்டாகும். அந்த புதிய மாற்றம் இருந்தாலும் இப்போ வேலையில் ஜாயின் பண்ணுறது, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இருந்ததுன்னா போய் ஜாயின் பண்ணுறது, இல்லை டிபார்ட்மெண்ட் மாறி தான் ஜாயின் பண்ணுறது, அதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணீங்க. நீங்கள் மேனேஜ்மெண்ட்டு தலைமை பொறுப்புக்கு வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதனாலேயே இந்த மாதம் வேலை கூடும். அதனால மன அழுத்தம் ஏற்படும். கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட கொஞ்சம் மென்மையாக பழகுங்க. ஹார்ஷாக எதுவும் பேசிடாமல் கொஞ்சம் மென்மையாக பழகுங்க. அது உங்களுக்கு நல்லது. நீங்கள் எதையுமே தெளிவாக பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அதில் வெற்றி அடைய முடியும். அது மாதிரி உங்களுக்கு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாலேயும் அது சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட ஒரு முறை ஆலோசனை பண்ணிவிட்டு முடிவு எடுத்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம். இந்த மாதத்தில் 3வது வாரம் வேலையை பொறுத்தளவில் உங்களுக்கு சிறந்த வாரமாக இருக்குது. வேலையில் உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளை மற்றும் பச்சை நிறங்கள் வேலையை பொறுத்தளவில் உங்களுக்கு நல்லா பலன் அளிக்கும். உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்கள் உடம்பு ஆரோக்கியம் மிதமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் தூங்குறது கம்மியாக இருக்கிறதுனால மன அழுத்தம் ஏற்படும். அதனால் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நல்லா யோகா பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், இயற்கையான உணவுகளில் உண்ணுங்க. இதெல்லாம் உடம்பு மட்டும் இல்லை, மனசுனுடைய அமைதிக்கும் இது காரணமாக இருக்கும். காசி வெஜிடேரியன் அதிகமாக எடுத்துங்க. இதை நான் வெஜிடேரியன் எடுத்துக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கங்க. இதெல்லாம் அது மாதிரி எக்ஸசைஸ் நடக்கிறது, வாக்கிங் பண்ணுறது, இல்லை நடக்கிறது, இதெல்லாம் உங்களை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அது மாதிரியெல்லாம் நீங்கள் எப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதெல்லாம் கைவிடாமல் பண்ணுங்கள். இல்லாட்டினா பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு இந்த மாதம் நல்லா தான் இருக்கும். இந்த மாதம் 2வது வாரத்தில் அது மாதிரி புதுசாக எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும் இனிமேல் அப்படின்னு தொடங்குறவங்க இந்த மாதத்தில் 2வது வாரத்தில் தொடங்குனீங்கன்னா அவங்களுக்கு அது நன்மையாக எப்போவுமே ரெகுலராக செய்கிற மாதிரி இருக்கும். பணங்காசை பொறுத்தளவில் இந்த மாதத்தில் கொஞ்சம் ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு வராது. கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் உள்ள மாதமாக தான் இருக்குது. பழைய ஏற்கனவே நீங்கள் சேமித்து வச்சுருக்கிறது, ஏற்கனவே நீங்கள் முதலீடு பண்ணி வச்சுருக்கிறது, அதெல்லாம் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் திடீர் செலவுகள் வரலாம். அதனால் சிக்கனமாக இருந்து பணத்தை மிச்சம் பண்ணுறதுக்கு பாருங்கள். இதான நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாலே எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணிங்க. ஒரு ஏற்கனவே மேலே போட்டவங்க யார், இது மாதிரி இதில் ஏதாவது இல்லை. இப்போ ஒரு இடம் வாங்க போகிறீங்கன்னா அங்கே ஏற்கனவே வாங்கியிருக்கிறவங்கள்ட்ட கேட்டுக்குங்க, இந்த இடம் நல்லா தான் இருக்கா, இந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்டுக்குங்க. இல்லை எதுலையும் டெபாசிட் பண்ண போகிறீங்கன்னா இல்லை டெபாசிட் பண்ணலாமா, இல்லை ஏற்கனவே நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கிறவங்களுக்குலாம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி அவங்க அது நம்பகத்தன்மை உள்ளதானா அப்படின்றது 1க்கு 2 3 தரம் நீங்கள் அதை ஆலோசனை பண்ணிக்கங்க. ஆலோசனை பண்ணி அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது தான் நல்லது. இந்த மாதத்தில் 3 4ஆம் வாரங்கள் பொருளாதாரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்தை பொறுத்தளவில் குடும்பத்தில் பொதுவாக அமைதியான இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு அமைதியாக தான் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய அன்பு, ஆதரவு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்திருக்கு. ஏன்னா அஷ்டமச்சனி வர்றதில்லை, அதனால இந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ அந்த சமாதானம் பண்ணுறதுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது.
அது மாதிரி கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு வந்து முயற்சி பண்ணலாம். இந்த மாதம் வந்து கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்களுடைய சொந்த ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த சொந்த ஜாதகத்துக்கும் வச்சுட்டு தான் நம்ம பயணம். அஷ்டமச்சனி நடக்கிறது. அஷ்டமச்சனியில் திருமணம் கல்யாணம் ஆகும். ஆனால் தசாபுத்திகள் நல்லா இருந்ததுனால தான் ஆகும். அதனால் அவங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ணோம்னா நல்லாயிருக்கும். உங்களுடைய வீட்டில் வந்து வீட்டுக்குன்னு சொல்லி குடும்பத்துக்குன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அந்த நேரத்தில் வந்து எல்லார்ட்டையும் அவங்க பேசி ஜாலியாக பேசி காமெடி பண்ணி இது மாதிரிலாம் வந்து இது பண்ணிங்கனால குடும்பத்தோட உறவு வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதத்தில் 3வது வாரம் இந்த குடும்ப உறவுகளுக்கெல்லாம் நல்லா இருக்குது. இல்லை ஏதாச்சும் பிரச்சனை ஏற்கனவே இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்க்கறதுக்கு இந்த வாரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக வந்து கடகராசிக்கு வந்து மன அழுத்தத்தை குறைச்சிங்கனாலே நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. நீங்கள் தூக்கத்தை கரெக்டாக தூங்கணும். அது மாதிரி மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுனாலே நீங்கள் அமைதியாக நீங்கள் எல்லாத்தையும் வந்து தீர்க்கமாக பிளான் பண்ணி பண்ணுறதுக்கு அந்த மன அமைதி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதனால் வந்து எந்த ஒரு கஷ்டத்துலேருந்து எந்த ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுலேருந்து தப்பிச்சு போக வேண்டாம். அதுலேருந்து நின்று அந்த பிரச்சனையை சமாளிக்கிறது தான் நம்ம மன உறுதியை இன்னும் கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என்னதான் இது பார்ப்பேன் கடைசி வரைக்கும் பார்ப்பேன் அப்படின்றது தான் அவங்களுக்கு வந்து முக்கியமாக அந்த குணம் வேணும். இல்லாட்டினா பிரச்சனையை கண்டு ஓடி ஓடி போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, விலகி விலகி போயிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொண்ட அனுபவமே கிடைக்காது. ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டு அதை சமாளித்தா தான் நம்ம மனசில் தைரியம் தோணும். அப்போ தான் நமக்கு நம்மளுடைய திறமைகள் என்னன்னு நமக்கே தெரியும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பொதுவாக வந்து இந்த மாதம் பிப்ரவரி மாதம் கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் மிக சிறந்த மாதமாக இருக்கணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மாதிரியே ராசிகள் இருப்பாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் அப்பப்போ போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதனால் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நன்றி.